வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 41. பேச்சு மூச்சின்றி தன்னை திகைப்புடன் பார்த்த கணவனை தானும் நேராக பார்த்திருந்தாள் நதியா. மெல்லமாக பெருமூச்சு எடுத்துக்கொண்ட அருண்மொழி அவளிடம் இருந்து பார்வையை விலக்கி தன் பின்னங்கழுத்தை அழுந்த தடவிக்கொண்டான். விழிகளில் கனிவு தோன்ற அவன் கரத்தை மென்மையாக பற்றியவள், சரி வேண்டா விடுங்க, உங்களுக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க என்று வசதியாக ஆடவரின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். சில நிமிடங்களுக்கு அப்படியே அசைவின்றி மௌனமாக அமர்ந்திருந்தவன் பின் மெல்ல பெண்ணிடம் பேசினான். என் மேல உனக்கு கோவமா? தன் பிடியில் இருந்த அவன் கை விரல்களோடு விளையாடியபடி, உங்களுக்கு அப்படி தோணுதா என்ன என்று இமை உயர்த்தி கணவனின் முகம் பார்த்தாள். அவன் பதிலின்றி சோர்வுடன் அவள் முகத்தை உற்று பார்க்க மெதுவாக முறுவளித்தவள் அவனுடைய கழுத்தை வளைத்து இதழ்களில் மிருதுவாய் முத்தமிட்டாள். இன்னமும் தெளிவில்லாது இறுக்கமாக இருந்தவனின் கன்னத்திலும் உதட்டை பதித்து, சியர் அப் மை டியர் பாய், உங்க நதி பொண்ணு உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல குறைக்கதான் வழி தேடுவாள தவிர அவனால எந்த சங்கடமும் வரவிட மாட்டா என்று கண்களை சிமிட்டினாள். பெண் அவளின் தெளிவான இந்த பதிலாலும் அவனது அழுத்தத்தை குறைக்க முடியவில்லை. அவள் கேள்வியால் அவனுக்குள் எழுந்த வேதனைகளையும் வலிகளையும் கடந்து வர இயலாது திணறினான் நாயகன். முகமெல்லாம் விழுத்து அயர்வாய் தெரிந்தவனின் உள்ள போராட்டத்தை உணர்ந்தவள் எழுந்து அவன் மடியில் அமர்ந்து அவனை தன்னோடு சேர்த்து அணைத்து முதுகை மெல்லமாக வருடி கொடுத்தாள். டாக்டர், நாம எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோமா? இல்ல வேணா நதி, தாத்தா தனியா இருப்பார். அப்போ இந்த குட்டி பாப்பாவை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? ஏதாவது ஐடியா கொடுங்கள. மருத்துவனின் இதழ்கள் மெல்ல புன்னகையில் மலர தன் இரு கரங்களாலும் மனைவியை சுற்றி வளைத்து பிடித்து அவள் தோளில் சலுகையுடன் முகம் புதைத்து கொண்டான். நான் இப்படி உயரமா உட்கார்ந்தாதான் உங்களுக்கு வசதியா இருக்கும் போல. அது அப்படி இல்லை, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு வசதியா என்னால வளைச்சுக்க முடியும் என்றான் குறுநகையோடு. சற்றே நெற்றியை சுருக்கி யோசித்தவள், இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்கா என்று விசாரித்தாள். கண்டிப்பா கண்டிப்பா, அதுல சந்தேகமா வேண்டாம் உனக்கு என்று கல்மிஷமாக சிரித்தான். யோ டாக்டர், உனக்கெல்லாம் பாவம் பார்த்து கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்கன என்ன சொல்லணும் என்று பல்லை கடித்தவள் அதோடு சேர்த்து அவன் காதையும் லேசாக கடித்து வைத்தாள். அவள் தோளில் தன் செவியை தேய்த்தபடி, ஏய் வலிக்குதுடி என்று சேயாய் மாறி அவன் சினுங்க தாயாய் அவனை தாங்கிக் கொள்ள விளைந்தது அவள் மனது. வலிக்குதா என்று கேட்டவாறே அவன் முகம் நிமிர்த்தி நெற்றி கன்னம் என ஒவ்வொன்றாய் முத்தமிட்டு தன் அவனின் மதிமயங்க செய்தாள் பெண். பட்டு என்று கிறங்கியவனின் உதட்டிலும் அழுத்தமாய் ஒரு முத்தத்தை பதித்து விலகியவள். இது ஆகிறதில்ல, பக்கத்துல உட்கார்ந்திருந்தா இப்படியே அனுமார் வாலாட்டம் நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு. தாத்தாவை எழுந்து வந்துடுவாரு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று எழுந்தாள். நான் வேணுனா ஹெல்ப்புக்கு வரட்டுமா என்று குறும்பாக கேட்டான். அவனை பொய்யாய் முறைத்தவள் தேவையில்லை என்று தலையை சிலிப்பிக் கொண்டு அறைக்குள் நடந்தாள். செல்லும் அவளையே புன்சிரிப்போடு பார்த்திருந்தவனின் இதயம் பெரும் காதலால் நிறைந்து தழும்பியது. இவள் மட்டும் என்றும் என்னுடன் இருந்துவிட்டால் போதும், எத்தகைய மனக்கசப்புகளையும் நான் கடந்து வந்து விடுவேன். விழிகளில் பரவிய மயக்கத்துடன், மை ஸ்வீட் பட்டு என்று முணங்கி தளர்வாக பின்னால் சாய்ந்து இமைகளை பூட்டிக் கொண்டான் மருத்துவன். உடை மாற்றி முகம் கழுவி நதியா பொட்டு வைத்திருந்த நேரம் அவளின் கைபேசி இன்னிசைத்தது. திரையில் அம்மாவின் பெயரை பார்த்ததும் இணைப்பை ஏற்று, என்னம்மா வீட்டுக்கு போயாச்சா என்று கேட்டாள். இன்னும் நாளைக்கு கேட்க வேண்டியதானே, அங்கிருந்து கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சு. சாவித்திரி கடுகடுக்க, ஓ என்று இதழ்களை குவித்தவள். இப்போ என்ன திட்டுறதுக்குன்னே ஃபோன் போட்டிங்களா நீங்க என்று இவளும் பதிலுக்கு காய்ந்தாள். என்று அழுத்தவர், சரி 2 பேரும் எப்படி இருக்காங்க? ரொம்பவே டல்லா இருந்தாங்க, சரியா சாப்பிடக்கூட இல்ல, என்னடி பிரச்சனை என்றார் கவலையுடன். தெரியலம்மா, ஆனா இதுவரை அவங்க 2 பேரையும் இப்படி நான் பார்த்ததே இல்ல. அதுலயும் தாத்தா எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பாரு, இன்னைக்கு தொட்டாலே உடஞ்சு போற மாதிரி ரொம்பவும் டல்லா இருந்தாரு. அமரும் அப்படிதான், கொஞ்சம் கூட ஃபங்க்ஷனுக்கான சந்தோஷமே இல்ல, விரக்தியா தெரிஞ்சார். ஏதோ யோசித்தவராய், மாப்பிள்ளையோட பெரியப்பா குடும்பம் வந்தாங்களா நதி என்று மகளை கேட்டார் சாவி. ஆமா வந்தாங்கம்மா, என்ன மனுஷங்களோ, இவங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் கூட ஒரு ஒட்டுதலா பேசல தெரியுமா? எனக்கே ஒரு மாதிரி நெஞ்ச அடைச்சுக்கிட்டு வந்தது. தாத்தாவும் இவரும் அப்படியே எல்லாத்தையும் விழுங்கிட்டு நின்னதை பார்த்தப்போ
ரொம்ப கஷ்டமா இருந்தது என்றவளுக்கு இப்பொழுதும் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. லேசாய் பெருமூச்சு எடுத்தவர், உங்க கல்யாண பேச்சு வந்தப்பவே அந்த அப்பா சொன்னாரடி, கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிட எங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அந்த நாளுக்கான சந்தோஷமும் நிம்மதியும் என் பேரனுக்கு இல்லாம போயிடும். அதை நான் செய்ய மாட்டேன்னு உறுதியா நின்னார். அது எந்த அளவுக்கு சரியா போச்சுன்னு பாரு. இன்னைக்கு மாப்பிள்ளையோட முகத்துல துளி கூட சிரிப்பில்ல என்றார் வருத்தத்துடன். மா என வேகமாக அழைத்தபடி மெத்தையில் அமர்ந்தவள், தாத்தா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ எப்பவாவது டிஸ்டர்ப்டா இருந்திருக்காரா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று பரபரப்பானாள். டிஸ்டர்ப்டாவா என இழுத்தவர், தடவை வந்திருந்தப்ப மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்கி போய் தெரிஞ்சாரு. அவர் பெரிய மகன் குடும்பத்தை பத்தி அன்னைக்கு ரொம்ப வருத்தமா பேசினார் என்றார். ஓ, அவங்கனால தான் டல் ஆனாரா? இல்லையே நதி, ஏற்கனவே ஓஞ்சு போய் தெரிஞ்சவரை தனியா அனுப்ப மனசு வராம அப்பாவை துணைக்கி போக சொன்னதுக்குதான் அவர் பெரிய மகனை பத்தி கண் கலங்கிட்டு சொன்னாரு. அப்போ அதுக்கு முன்னாடி என்னமா நடந்தது? அதுக்கு முன்னாடி என்று அவர் குழப்பத்துடன் யோசிக்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டு ஆளுங்க யார் கூடவோ இவங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு இருக்கு போல இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்தவர் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா என்று தன் கணவன் தன்னிடம் பகிர்ந்த விஷயங்களை அன்னையிடம் அப்படியே ஒப்பித்தாள். என்னடி சொல்ற? தூக்க ஊசி போடுற அளவுக்கு நிலைமை மோசமா இருந்துச்சா என்று அதிர்ச்சியானார். ஆமாமா, விட்டிருந்தா இன்னைக்கும் அப்படிதான் நடந்திருக்குமோ என்னவோ. நான் கொஞ்சம் கலட்டாவா பேசவும் 2 பேரும் சமாளிச்சுக்கிட்டாங்க. நதி, இதுல மாப்பிள்ளை எப்படி? அவரும் இந்த மாதிரி எதுவும்? ஏற்கனவே டாக்டர் வேற என்றார் கலக்கத்துடன். சேச்ச இல்லம்மா, தன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு அமர் இம்மெச்சூர்ட் பர்சன் கிடையாது. ஆனா அவருக்குள்ளேயும் பல அழுத்தங்கள் இருக்குதுதான். அத்தனையும் விழுங்கிட்டு வெளியே இருக்கமா இருக்காரு என்றாள் பெண் வேதனையுடன். ஏன் அது அப்படி? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீ பேசி பார்க்க வேண்டியதானே? அதை நானும் ட்ரை பண்ணேம்மா. ஆனா அவரால் என்கிட்ட வெளிப்படையா எதையும் ஷேர் பண்ணிக்க முடியல. எதனாலையோ ரொம்ப தயங்குறார். அதுக்காக என் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒண்ணு அவரை தடுக்குது. ஒய்ஃப் கிட்ட ஓப்பனா இல்லைன்னு நான் வேற எதுவும் அவரை தப்பா நினைச்சுப்பேன்னு அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறாரு. இப்போ இதுக்கு என்னதான் வழி? கொஞ்சம் விட்டு பிடிப்போமா? எடுத்த உடனே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கும் தானே. கழுத்துல தாலி கட்டிட்ட ஒரே காரணத்துக்காக அதை பட்டுன்னு விட்டு கொடுத்துட முடியுமா? என்னவோ என் பிள்ளையும் கொஞ்சம் புத்தியா தான் பேசுற. இப்படியே இருந்தா பொழைச்சிப்ப. மா வேணா, நான் அமைதியா இருக்க விரும்புறேன். சரிதான் போடி என நகைத்தவர், நதி, இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்தது என்று தன் தமையனுடன் கோபாலுக்கு ஏற்பட்ட சர்ச்சையை வேகமாக கூறினார். நெற்றியை சுருக்கியவள், என்ன அப்படியா? தாத்தாவா மாமா கிட்ட அப்படியெல்லாம் பேசினார்? இவரால இப்படி ஒருத்தரை நோஸ் கட் பண்ண முடியுமா? என்னால நம்பவே முடியலமா. தாத்தா ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் டேக் இட் ஈஸி டைப் பர்சன் ஆச்சே. இவரா அந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசினார் என்றால் இன்னமும் சந்தேகமாக. ஆமாடா, எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியம்தான். அதோட உங்க மாமாவையும் விட்டு தர முடியல. அந்த மனுஷன் பேசின பேச்சுக்கு இவரும் ஏதாவது கோச்சுக்க போறாரோ இல்ல எதுவும் அப்செட் ஆயிடுவாரோன்னு பயந்துட்டேன். அவர்கிட்ட தனியா பேசி மன்னிப்பு கேட்கும்போது, அட விட்டு தள்ளுமா, நீ நம்ம வீட்டு பொண்ணு, அந்த ஆளு கிடக்குறான்னு கூலா என்ன சமாதானப்படுத்திட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. எனக்கு அப்பதான் நிம்மதியா மூச்சை விட முடிஞ்சது என்றவள் குழப்பத்துடன் சிந்தனையில் மூழ்க. சரிடி நதியா, சித்தியோட அக்கா ஃபேமிலி ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் அவங்களுக்கு மறு வீட்டு பலகாரம் வச்சு கொடுக்கணும். அக்காவையெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன செய்யறான்னு போய் பார்க்கறேன் என விடை பெற்றார். ஓகேம்மா, பாருங்க, பாய் என்று இணைப்பை துண்டித்தாள் இவள். தன் அன்னையிடம் பேசியது அனைத்தையும் திரும்பவும் ஒருமுறை பொறுமையாக மனதில் ஓட்டி பார்த்த நதியா நிமிர்ந்து நேரத்தை கவனிக்க அது 5 தாண்டி இருந்தது. மெல்லிய பெருமூச்சோடு எழுந்து கணவனை தேடி வர இவன் இருந்த இடத்திலேயே பின்னால் சாய்ந்து லேசாக கண் அயர்ந்து இருந்தான். அப்படியே அசையாது சில நிமிடங்கள் அவன் முகத்தையே பார்த்தாள் பெண். ஏதோ ஒருவித நிறைவுடன் நிர்மலமாக தெரிந்தவனை மெல்ல ஓசையின்றி நெருங்கி நின்றவள் வரவேற்பின் பொழுது விரக்தியின் உச்சியில் உழன்று சிறிதும் உற்சாகமின்றி இறுக்கமாக இருந்தவனை நினைவு கூர்ந்தாள். லேசான வருத்தத்துடன் குனிந்து அவன் நெற்றியில் வாஞ்சையுடன் மெல்லிய முத்தம் ஒன்றை பதித்தாள். அதில் உறக்கம் களைந்தவன் வேகமாக இமைகளை பிரித்து பார்க்க விழிகள் இரண்டும் அதிக களைப்பினால் செக்க செவல் என சிவந்து கிடந்தது. சாரி, தூக்கத்தை கழிச்சிட்டனா? சும்மா சின்னதா டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் ஒரு குட்டி முத்தம் தந்த. சோபையாய் சிரித்தவன் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்தணைத்து,
உன்னோட முத்தத்துக்கு முன்னாடி என்னோட தூக்கம் ஒன்னும் பெருசிலடி பட்டு என்றான் மன நிறைவுடன். என்றவள் அவன் முகத்தை திருப்பி மீண்டும் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டு அவனை குளிர்வித்தாள். சரி, நான் போய் டீ போடவா? தாத்தாவும் எழுந்து வந்த பின்னாடி கீழே பார்க்ல கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டே வாக் போயிட்டு வருவோம். கதை பேசிக்கிட்டே போறதுக்கு பேரு வாக்கிங்கா என்று அவள் காதை திருகினான் அவன். அட விடுங்கப்பா, சின்சியர் வாக்கிங் ஒன்லி காலையில வச்சுக்கலாம். இது ஜாலி டைம் மாதிரி, ஜாலி வாக். நாளையில இருந்து ஹாஸ்பிட்டல் வேற போகணும். ஓ ஆமா, மறந்தே போச்சு, நாளைக்கு மண்டே இல்ல என யோசனையில் இதழ் கடித்தவள். அப்போ நம்ம ஜாலி டைம் எப்ப வச்சுக்கிறது என்று கேள்வி எழுப்பினாள். இதே போல ஈவினிங் டைம் தான். இன்னைக்கு 5:30க்கு மேல போறோம்னா இனிமே இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி போயிட்டு வருவோம். எஸ், குட் ஐடியா. என் சுகர் டாக்டருக்கு எப்பவுமே மூளை ஜாஸ்தி தான் என்று அவன் கண்ணம் கிள்ளி கொஞ்சிக் கொண்டாள். அது என்ன, முன்னையெல்லாம் நம்ம சுகர் டாக்டர்னு இருந்துச்சு, இப்ப ஏன் சுகர் டாக்டரா மாறிடுச்சு என்று கல்மிஷமாக விசாரித்தான். அப்ப நீங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதனால காமனா சொன்ன. இப்ப ஒன் அண்ட் ஒன்லி பர்சனல் ப்ராப்பர்ட்டி. சோ நம்ம எல்லாம் சேர்த்துக்க முடியாது. அவளின் வேகத்தில் வாய் விட்டு நகைத்தவன். அடியேப்பட்டு இப்பவும் உன் சுகர் டாக்டர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். ஆனா உன்னோட அமர் மட்டும் என்னைக்கும் உனக்கே உனக்கான பர்சனல் ப்ராப்பர்ட்டி என்று அவளோடு நெருக்கமாக இழைந்தான். அத்தியாயம் 42. அவர்களது அடுக்குமாடி குடியிருப்பின் பூங்காவினுள் மூவரும் ஓய்வாக அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர். அமர், திருப்பதியில விளையாடின மாதிரி இப்பவும் நாம வேர்ட்ஸ் கேம் விளையாடலாமா என ஆவலாக கேட்டாள் நதியா. ஏய், வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ என்று பெண்ணை அதட்டினான் கணவன். ஆட போங்கய்யா, இதுல எங்க இருந்து வயசு குறுக்க வருது? நம்மளை எப்பவும் இளமையா வச்சுக்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ணணும் என்று தன் இரு கரங்களையும் உற்சாகமாக சிறகை போல் விரித்து கூறினாள். ஆமா பாப்பா, நீ சொல்றது சரிதான். இவனோட இருந்திருந்துதான் எனக்குமே சீக்கிரமே வயசாயிருச்சு. கோபாலின் பேச்சில் சித்த மருத்துவர் வாய் மூடி சிரிக்க, மருத்துவனோ தன் தாத்தாவை தீயாய் முறைத்தான். இல்லைன்னா மட்டும் அப்படியே இளமை ஊஞ்சலாடி இருந்திருக்கும். 84 வயசுல கிழத்துக்கு பேச்ச பாரு. ஹலோ, என்ன தாத்தாவை கிளவுன்னு சொல்றீங்க என்று சண்டைக்கு வந்தாள் பேத்தி. மிஸ்ஸஸ் நதிவர்மன், நீங்களே அவரை தாத்தான் தான் சொல்றீங்க. அதை நான் கொஞ்சம் பட்டவர்த்தனமா சொல்றேன், அவ்வளவுதான் என்று தோள்களை குலுக்கினான். ஆமாடா, நான் கிளந்தான். என் நதியா பொண்ணு மட்டும் ஒரு 10 வருஷம் முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தானா இந்நேரம் 10 வயசு குறைஞ்சு நான் துள்ளி நடந்துட்டு இருந்திருப்பேன். அப்ப அவளை 17 வயசுலயே நான் கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கணும். எஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? நம்ம இந்தியன் லா படி அது சைல்டு மேரேஜ் என்று முறைத்தாள் நாயகி. இல்லைனா கல்யாணம் பண்ணியிருந்திருப்பியா? கணவன் கூர் பார்வையோடு அழுத்தமாக கேட்க, வாய்ப்பில்லை ராஜா. உங்க மாமியார் அப்படியெல்லாம் சுலபமா என்ன தூக்கி உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களே ஆசை தீர கூட வச்சிருந்து நல்லா திருப்தியா சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னே யோசிச்சிருப்பாங்க என்று கண் சிமிட்டினாள். வாய் விட்டு நகைத்தவன். பேச்ச பாரு, அவங்க பாட்டுக்கு பாவம் 7 தான் வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பாங்க. நீங்க இருந்துட்டு அவங்கள சீண்டிட்டு இருக்க என்று அவள் காதை திருகினான். எங்களை டைவர்ட் பண்ணாதீங்க என்று அவன் கையை விலக்கியவள். தாத்தா வாங்க, நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாம் என்று ஆவலாக தொடங்கினாள். அடுத்த 10 நிமிடங்களில் எல்லாம் நம் நீரழிவு நோய் நிபுணன் தன் பின்னங்கழுத்தை அழுந்த தடவியபடி சுற்றி இருந்த கூட்டத்தின் நடுவே சங்கடத்தில் நெளிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஆம், நதியா மற்றும் தாத்தாவின் கலாட்டா சிரிப்பு சத்தத்தில் ஆங்காங்கே உடல் பயிற்சியிலும் விளையாட்டிலும் பேச்சுகளிலும் ஈடுபட்டிருந்த அவ்வளாகத்தின் குடியிருப்பு வாசிகள் சிலர் வயது வித்தியாசம் இன்றி வந்து அவர்களுடன் ஆர்வமாக இணைந்து கொண்டனர். சற்று நேரம் பேச்சுக்களும் கலாட்டாக்களுமாக சென்ற இடத்தில் மத்தியம வயது உடைய பெண் ஒருத்தர் தனது ஐயத்தை எழுப்பினார். ஏமா, நம்ம தினசரி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய டிப்ஸ் நீங்க சொல்லுவீங்கன்னு தாத்தா சொன்னாரே. எனக்கு முதல்ல இந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்க. வீட்ல டீனேஜ் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரே போராட்டமா இருக்கு என்று தலையை பிடித்து கொண்டார். அவ்வளவுதான், கணவனின் இதயம் வெடித்துவிடும் நிலைமைக்கு வந்துவிட்டது. ஐயோ, இது இவளுக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக் ஆச்சே. வாயை திறந்தா மூடவே மாட்டாளே, பக்கம் பக்கமா பேசுவாளே என நொந்து நூடுல்ஸ் ஆகி போனான். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லுங்க, எங்க பிள்ளை தீர்த்து வைப்பா என்று உற்சாகமாக அறிவித்தார் கோபால். இல்ல, இந்த வேலை தவறாம நேரத்துக்கு சாப்பிடுறது, அப்புறம் பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுறது, இதுல எது சரி எது தப்பு
என் பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு முறைய ஃபாலோ பண்ணிட்டு என் உயிரை எடுக்குதுங்க. சரியான வேலைக்கு அவங்க சாப்பிடலனா எனக்கு தான் மனசு கிடந்து அடிச்சுக்குது என்று குழப்பத்துடன் கேட்டார் அப்பெண்மணி. மெல்ல சிரித்த நாயகி, இதுல நீங்க குழம்பவே தேவையில்லை, ரெண்டுமே சரியான விஷயம்தான். அப்படித்தான் நாம காலகாலமா முறையா சாப்பிட்டு வந்தோம் என்றாள். என்ன என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க? வேளா வேலைக்கும் சாப்பிடணும், பசி எடுத்தும் சாப்பிடணுமா? ரெண்டுமே எப்பவும் ஒத்து வராதே. நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு பசியே எடுக்காதே, அப்புறம் எங்கிருந்து சாப்பிட என்று அலுப்போடு குறுக்கிட்டான் ஒரு இளைஞன். அப்போ நீங்க சாப்பிட்ற முறையும் தப்பு, உணவும் தப்பு, உங்களோட ஜீரண மண்டலமும் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். அவளை அதிர்ச்சியோடு பார்த்தவன், என்ன நீங்க எல்லாத்தையும் தப்பு சொல்றீங்க என்று ஆட்சேபித்தான். சரி சொல்லுங்க, தினமும் எப்போ என்ன சாப்பிடுவீங்க நீங்க? நான் செகண்ட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன். ஸோ எப்பவும் காலையில் 10 to 11 மணி போல் சாப்பிடுவேன். உடனே மதியம் சாப்பிட பசி எடுக்காது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். அப்புறம் நைட் ஒர்க் முடிஞ்ச வீட்டுக்கு வந்து ஒரு 11 மணி போல் டின்னர் சாப்பிட்டு படுத்துடுவேன். ஓகே, எல்லாமே தலைகீழாக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் என்று குறுக்காக தலையசைத்தவள். எப்போவுமே நாம் ரெகுலராக ஃபுட் எடுத்துக்க வேண்டிய டைம்னு பார்த்தா காலையில் 7 to 9, மதியம் 1 to 3, அப்புறம் நைட்டு 7 மணிக்குள்ள முடிச்சுக்கணும் என்றவளை வேகமாக இடைமறைத்தான் அவன். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் இன்னைக்கு இருக்கிற மெஷின் லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணுறதான் கஷ்டம் என்றான் சலிப்புடன். ஓ, உங்களுக்கு ரஃபா ஒரு ஃபுட் டைம் சார்ட் போட்டு தரேன். கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு 1 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்போ வேளா வேலைக்கு பசி எடுக்குதா இல்லையான்னு என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு உறுதியா சொன்னா மட்டும்தான் நான் கைட் பண்ணுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சும்மா டைம் பாஸுக்கு நான் என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண முடியாது என்று அழுத்தமாக கூறினாள். மனைவியை பார்த்து இருந்தவனின் முகத்தில் அந்த நிமிடம் மெல்லிய முறுவல் ஒன்று தோன்றியது. இலவச ஆலோசனைதானே என்று கேட்பவர்கள் அலட்சியப்படுத்திவிடக்கூடாது என்பதில் அவள் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதை எண்ணி பெருமையாக இருந்தது. இல்லை இல்லை, நீங்க சொல்லுங்க, எனக்குமே கொஞ்சம் என் லைஃப் ஸ்டைலை நினச்சி பயமாக தான் இருக்கு. ஒரு ஹெல்த்தியான மூவுக்கு நான் தயாராக விரும்புகிறேன். குட், முதல்ல உங்கள் தூக்கத்திலிருந்து பிளானை நான் சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு வீக்லி ஆஃப் இல்லையா என்று விசாரித்தாள். ஆமாம் என்றவன் ஆமோதிக்க. நைட் டின்னர் அபவுட் 7 to 7:30 முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அதிகபட்ச டைம் 10 to 10:30 தான், அதுக்குள்ளே தூங்கிடுங்க. ஏதோ குருவிடம் தீட்சை வாங்க அமர்ந்திருக்கும் சிஷ்யன் போல மிகவும் தீவிரமான முகத்துடன் அவள் முன்னே பவ்யமாக இருப்பவனை பார்த்து மருத்துவனுக்கு சிரிப்பு பொங்கியது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க பொறுமையா ஒரு 6:30 மணிக்கு எழுந்தா கூட போதும். என்னது 6:30 என்றவன் திகைக்க சுற்றி இருந்தோர் நகைத்தனர். ஹலோ, உங்களை என்ன நான் 4 மணிக்கு எழுந்திருக்க சொன்னேன், இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? ஆக்சுவலா நம்ம ஆர்கன் கிளாக் பிரகாரம் நான் சொன்ன டைமுக்கு தான் சரியா எழணும். வேண்டாம் வேண்டாம், நீங்க ஏன் கிளாக்குக்கே கொஞ்சம் பார்த்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அவன் பதட்டம் கண்டு நதியா நமட்டை கடித்து சிரிக்க, அது என்னம்மா ஆர்கன் கிளாக்கு என கூட்டத்தில் ஒருவர் சந்தேகம் கேட்டார். அது ஒன்றும் இல்லை அங்கிள், நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் ஒவ்வொன்றும் இந்தந்த டைம்ல சிறப்பாக செயல்படும்னு இயற்கையிலும் மருத்துவத்திலையும் சில விதிமுறைகள் இருக்கு. அதுபடி நாம சரியா செயல்பட்டோம்னா நம்ம ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு விடிய காலையில 3 to 5 மணி வரை நுரையீரல் நேரம். அப்ப எழுந்து நாம வாக்கிங், மூச்சு பயிற்சி மாதிரி விஷயங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்து பெருங்குடல் நேரம், அதோட வேலை என்ன? நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றுறது. அது 5 மணில 7 மணிக்குள்ள முடிச்சிடணும். அடக்கடவுளே, இதுக்கெல்லாம் கூடவா நேரம் இருக்கு என்ற கூச்சத்துடன் கேட்டார் ஒரு பெண்மணி. ஆமாட்டி, அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு டாய்லெட் இல்லாம பொது வெளியில கழிக்கணுமே அப்படின்னு எல்லாம் சரியா விடிய கற்கல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாகரிகங்கிற பேர்ல அதுவும் சேர்ந்து மாறி போச்சு. அவ்வளவு ஏன் வேதி மாத்திரையே காலையில நேரமா தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஆமா ஆமா, நாட்டு மருந்து கடையில் வாங்கும் போதே சொல்லி தான் கொடுப்பாங்க என்றார் கோபால் வேகமாக. ஓகே, அடுத்து ஸ்டொமக், வயிற்றுக்கான நேரம் 7 to 9. நம்ம குடலை எல்லாம் சுத்தம் செஞ்சிட்டதுனால நம்ம செரிமான மண்டலம் புத்துணர்ச்சியா தன்னுடைய வேலையை செய்ய தயாரா இருக்கும். அந்த நேரத்துல நாம சாப்பிட்ற உணவு நல்ல ஹெவியா இருந்தாலும் சரியா ஜீரணமாகி அடுத்த 3 மணி நேரத்துல நிச்சயமா பசி எடுக்கும். சரி, இதோட இதை நிறுத்திக்குவோம். பாவம் நம்ம செகண்ட் ஷிஃப்ட் சார் வேற அவரோட கிளாக் டைமுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர் பொறுமையை நாம சோதிக்க வேண்டாம்.
இதை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு நாள் ஒரு ஸ்பெஷல் மீட் போடுவோம் இல்லையா? யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலதான் இப்ப எல்லாம் தெளிவா சொல்றாங்களே. அந்த செகண்ட் ஷிஃப்ட்காரன், டாக்டர் என் பேரு சரண் என்றான் அவசரமாக. ஓ, கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் சரண் என்று புன்னகையுடன் அவன் கைப்பற்றி குலுக்கினாள் அவள். பெண்ணின் அணுகுமுறையும் பேச்சும் அங்கிருந்த அனைவரையுமே கவர்ந்துவிட நேரடியாக அவள் கணவனிடம் பேச்சு எடுத்தனர். டாக்டர், நீங்க இன்னும் எங்களுக்கு உங்க மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்ல பார்ட்டியோ ஃபார்மலா வைக்கவே இல்ல என்றாள் ஒரு இளங்குமரி குறையாக. லேசாக சிரித்த அருண்மொழி, அதெல்லாம் ஆல்ரெடி பிளான்ல தான் இருக்கு. இன்னைக்கு முழுக்க ரிலேட்டிவ்ஸ் டைம் ஒதுக்குனதுனால உங்களை யாரையும் இங்கே ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக்கெண்டு நம்ம பார்ட்டி ஹாலில் தான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், சுப்பீரியர்ஸ், சபார்டினேட்ஸ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வருவாங்க என்று தகவல் தந்தான். அதற்கு எல்லோரிடமும் இருந்து பலமான ஒரு கைத்தட்டல் எழுந்தது. அவனை வேடிக்கை பார்த்திருந்த நதியாவிற்கு அவன் மனம் நன்றாக புரிந்தது. அன்றைய விழாவில் அவன் நிம்மதி நிச்சயமாக பறிபோகும் என்று தெளிவாக உணர்ந்திருந்தே இவ்வாறு தனித்தனியாக திட்டமிட்டிருக்கிறான் என நினைத்து கொண்டாள். சரி நதி, தாத்தாவுக்கு டின்னருக்கு டைம் ஆகுது பாரு. உன் பதிலுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு சீக்கிரமா விவரம் சொல்லி முடி என்று மனைவியை நாசுக்காக எச்சரித்தான் வர்மன். அதை உணர்ந்து கொண்டவளும் அந்த சரணிடம், காலையில எழுந்தவுடனே ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருங்க. அடுத்து தாராளமா 12 மணிக்கு சாப்பிடலாம். இல்லையா உங்க ஷிஃப்ட் டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி 1 மணி போல சாப்பிடுங்க. நைட்டு 9 மணி தாண்டி சாப்பிடாதீங்க. வீட்டுக்கு அந்த நேரம் வர முடியலனா வீட்டு சாப்பாட்டை கையில பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு நல்ல கேன்டீன்லயோ மெஸ்ஸிலையோ நேரத்துக்கு சாப்பிடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. நைட்டு தூங்குற நேரம் பசி எடுத்தா வாழைப்பழம் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். இப்படி நீங்க ஃபாலோ பண்ணும்போது 11 மணிக்கு படுக்கிறீங்கன்னா 7 மணி வரை தாராளமா 8 மணி நேரம் தூங்கலாம். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்கா முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட செரிமானமும் நல்லபடியா நடக்கும், நேரத்துக்கும் பசி எடுக்கும் என்றவள் முதலில் கேட்ட பெண்மணியிடம் திரும்பினாள். இதே தான் உங்களுக்கும். நல்லா பசி எடுத்து சரியான வேலைக்கு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. உங்களோட உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாம் ஸ்டடி பண்ணி பாருங்க. வீட்டில் எல்லாருமே பொதுவில் ஜீரக தண்ணி குடிச்சு பழகலாம். இது செரிமானத்துக்கு மட்டும் இல்லை, ஜீரக தண்ணியில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடல்நிலையை நல்லா சீராக வச்சுக்கிறதுலையும் பெரும் பங்கு வகிக்குது. ஸோ மறந்துடாதீங்க. பசிக்கல அப்படின்ட்டு நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட்றது ரொம்பவே தவறான பழக்கம் என்று முடித்து கொண்டாள். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.